நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? ஏன்டா என்னை பார்த்தா உனக்கு பொழுதுபோக்கு மாதிரி தெரியுதா? உன் இஷ்டத்துக்கு வருவேன், இஷ்டத்துக்கு அப்படியே நான் தான் உன் பொண்டாட்டி, நீ தான் என் உசுறு அப்படின்னு பேசுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அது என் மேலே நான் சிலையை திருடாமல் என் மேலே சிலை திருடான்னு சொல்லிட்டு பழி போடுறாங்க. நீ கண்டுக்காம உன்னோட கனடா விஷா தான் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ உட்காந்து டிப்ரெஷன்ல இருக்க. அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்லை, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட உன்னை நான் எதுக்காக உன் கூட இருக்கணும்? நீ இனிமே எனக்கு வேணாம், இந்த அப்படி டைவர்ஸ் நோட்டீஸ் இத்தனை நாள் என்ன கேட்டு வந்தா இப்ப நான் தரேன் குடி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மேல எப்படியே மூஞ்சி மேல தூக்கிடுறாங்க நம்ம மல்லி. அதை பார்க்கும்போது அடடா என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. சரி, இப்படியான ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம வெண்பா குட்டி ஓடி வந்து அந்த பேப்பரை புட்டிங்கி பருக்கு டருக்கு டுருக்குன்னு கிழிச்சு போட்டு, அம்மா என்ன வேலை செஞ்சுன்னு இருக்கீங்க? உங்களுக்கு அப்பா பிடிக்கல கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க என் கூட இருக்கணும், நீங்க தான் எனக்கு எல்லாமே. அந்த ஒரே காரணத்தால் தான் வெண்பா இத்தனை நாள் அந்த வீட்டில் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன், உன் அன்புக்கு அடிமைப்பட்டு தான் இத்தனை நாள் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் அழுந்துங்க சொல்றாங்க. அதை பார்க்கும்போது நம்ம விஜய்க்கு ஒரு பக்கம் அப்பதான் முட்டாள்தனமெல்லாம் ஞாபகம் வருது. நம்ம எந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண ஒவ்வொரு முட்டாள்தனமும் அவருக்கு இப்போதான் மைண்ட்ல ஞாபகம் வருது. இதுக்கு தான் நான் சொல்றது, நாம ஒரு விஷயத்த செஞ்சிருவோம், ஆனா நம்மளுக்கு அது ஈஸியா இருக்கும், இதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த வார்த்தை போய் சேர்ற போது தான் அவங்களுக்கு தெரியும் அதோட வலி. ஏன்னா நம்மளுக்கு ஈஸியாக வர்ற வயல வார்த்தை அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். அதை புரிஞ்சுக்காம நம்ம பாட்டுக்கு நம்ம பேசி விட்டுருவோம். அந்த மாதிரி தான் நம்ம விஜய் இவ்வளோ நாளா இத்தனை நாளா இதவே செஞ்சுட்டு இருந்தாரு, ரொட்டைன் பை ரொட்டைனா இதை தான் செஞ்சுன்னு இருந்தாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் அண்ணா போட்டு இருந்து எல்லாத்தையும் சொல்றாங்க மல்லிகிட்ட, உன் புருஷன் கேவலம் அந்த விசாவுக்காக உன்னை எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணா தெரியுமா? என் வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டா, இதுக்கு மேலேயே நான் சந்தோஷமாக்கணும் நிம்மதியாக்கணும் என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு சொன்னா. அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. இவங்க சொல்றதுல என்ன தப்பு? நான் சத்தியமா தப்புன்னே சொல்ல மாட்டேன். இவங்க சொன்னது 100% 100% ரைட்டுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி பதிலடி தான் நல்லா சிறுபடி மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம மல்லி உயிரா இருந்தாங்க, அந்த குடும்பம் தான் எல்லாமே நம்ம விஜய்க்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேவலம் அந்த குடும்பத்தை ரெண்டா பிரிச்சுன்னு கம்பெனி ரகசியத்தெல்லாம் வெளியே விட்டுன்னு அதில் ஒரு காசை பார்த்துக்குன்னு குடும்பத்துல கில்மாவா கல்மாவா சுத்தி நிற்கிற ராஜேஸ்வரி ரஞ்சிதம் நல்லவங்க. ஆனா இந்த குடும்பத்துக்காகவே ஓடா உழைச்சு இந்த குடும்பமே முக்கியம் சொல்லிட்டு திரியிற நம்ம மல்லி கெட்டவங்க. என்னங்க லாஜிக் இது? என்ன நியாயம் இதை சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த மாதிரியான அந்த போலீஸ்காரரே சொல்றாரு, இதோ பாருங்க உங்க மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நீங்க வந்துக்கணும், இருந்தாலும் நீங்க வரல, அதே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. எந்த அம்மா தான் ஓடி 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 வந்தாங்க தான் மகன் மேல நம்பிக்கை வச்சு. ஆனா உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் தான் நம்பிக்கை இல்லைல்ல. நான் திருடலான்னு சொல்றேன், அடுத்த செகண்டே ஓடி வந்து நிக்கிறீங்க. ஒரு கஷ்டத்துல இருக்கிற போது உதவாது, சந்தோஷமா இருக்கும் போது உதவி என்ன பிரோஜனம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இப்ப போய் அவனை மிரட்ட இருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்டே போய் அந்த கோவிலா நின்று யார் இதை சொன்னதுன்னு சொல்லிட்டு சொல்லி சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி தான் எல்லாமே முடிஞ்சிட்டு இருக்கும். ஏன் எங்க போலீஸ் அதிகாரிக்கிட்ட இது யாரும் முயற்சி பண்ணல, எல்லாரும் சோம்பேறித்தனமா இவங்க பேக்ல இருந்துச்சு, இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு பக்கம் அவங்க மேல முத்திரை பதிச்சிட்டோம். ஆனா இந்த அம்மா தான் கோவில் வரையும் போயிட்டு அந்த கோவிலில் சிசிடிவி எல்லாம் அடிச்சு பிடிச்சி பிரச்சனை பண்ணி அதை வாங்கி வந்து இங்கே கொடுத்து அவங்க பொண்ணை அவங்க காப்பாற்றிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓடி வந்து கட்டி பிடிச்சி அன்னபூர்ணி மேல பாஸ்தா காட்டுறாங்க. நீங்க இல்லைன்னா அவ்வளவுதாமா அப்படின்ற மாதிரி பாஸ்தா காட்டுறாங்க. நம்ம விஜய்க்கு நல்லா செருப்பை முக்கியடிச்ச மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் வருத்தத்துல நின்று இருக்காரு. என்னடா நம்மள இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஒஸ்ட் ஆக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. சார், உங்களை யாரும் ஒஸ்ட் ஆக்கல, நீங்க தான் உங்களவே ஒஸ்ட் ஆக்கிட்டு கேவலவாதியா சுத்தின்னு இருக்கீங்க. நம்ம வெண்பாவே ஒரு பக்கம் எனக்கு இனிமே அப்பாவே வேணாம், நான் அப்பா கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச தூக்கின்னு ஓரமா போயிடுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு. வெண்பா மேல உயிருக்கு உயிரா இருந்தாரு, அது போலதாங்க நம்ம மல்லிய விஜய் மேல உயிருக்கு உயிரா இருந்தாங்க. அவரு ஒரு துச்சமா கூட மதிக்காம அவரோட சுயநலத்துக்காக பாடுபட்ட மாதிரிதான் இப்ப வெண்பாவும் நடந்துக்கிறாங்க. இதுல எந்த ஒரு தப்புமே இல்லைங்க. நம்ம வெண்பா சின்ன புள்ள, அதுக்கிற பக்குவம் அறிவு பொறுமை எதுவுமே நம்ம விஜய்க்கு இல்லை, சுத்த வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு நான் 100% சொல்லுவேன். அப்படிப்பட்ட விஜயை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுற நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.